ஹாய்ங்க. டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? பார்க்குறது தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மட்டனை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மட்டனை இப்போ நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் உப்பு நல்லா போட்டு மட்டன் ரெட் கலர்லேருந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில், உங்கள் மட்டன் எவ்வளோ வேகுமோ அந்த அளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 காஷ்மீரி மிளகா, 2 நார்மல் மிளகு, 1/4 ஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இருக்குல்ல, அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். தேங்காய் எண்ணெயில் மட்டன் குழம்பு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பட்டை, ஒரு கிராம்பு மட்டும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி இல்லைன்னா ஹாஃப் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் இப்போ ஆட் பண்ண வேணாம். இப்போதைக்கு நம்ம மட்டன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குதுல்ல, அந்த தண்ணியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறத விட மட்டன் வேக வைக்கும் போதே கூட கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியவே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொதிக்கும் போதே உங்களுக்கு உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பெப்பர், லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு முன்னால் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவி இறக்குறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ நமக்கு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த குழம்பு நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், இட்லி, சப்பாத்தி, பூரி எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நாங்கள் சுட சுட ரைஸ் கூட மட்டன் சுக்காவும் மட்டன் குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்கிறதையும் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன குக்கிங் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், see you.